இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நாம் சங்கீதத்தில் சில காரியங்களை தியானிச்சோம். வார்த்தை பேசப்படுகிறது எவ்வளோ முக்கியமாக இருக்கிறதோ ஹலோ அது கேட்கப்படுகிறது அதை விட முக்கியமாக இருக்குது. வார்த்தை பேசப்படுறது கடைசியில் ஆராதனை முடிவில் பேசப்படும் போது எவ்வளோ முக்கியமாக இருக்குதோ அதை விட நாம் நம்முடைய பங்கு கேட்கறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை விட முக்கியமாக இருக்குது பேசுறதை விட. அதான் அவர் சொன்னார், பிலிப்பு சொல்கிறார். அதான் சார் என்ன மந்திரி சொல்கிறார், ஒருவர் சொல்லாமல் நான் எப்படி கை கொள்ள முடியாது. நல்லா அப்படி ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஊழி. ஆமே, ஒருவன் சொல்லாமல் எப்படி கை கொள்ள முடியாது? நானும் சொல்லியிருந்தா இருக்கிறேன், நாமளும் கேட்டுருந்தா இருக்கிறோம். கை கொள்ளப்படா தெரியல. விதைக்கிறது எவ்வளோ அவசியமான ஒன்றோ அதே போல் அந்த விதைச்சது முளைக்கிறது ரொம்ப அவசியமானது. அல்லேலூயா. ரொம்ப உங்களை பாரப்படுத்துறதுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நல்லவர். காலை தினத்தில் ஆண்டவர் புலமுலை குறித்து பேசினார். இங்கே நான் ஆசீர்வாதத்தை குறித்து அவசப்படுறேன். அல்லேலூயா. அப்படி தான் நம்ம என்ன புலமுலை குறித்து பேசினார். சங்கீதம் 30:11 சொன்னவனே எனக்கு தரவில்லை. சங்கீதம் 30:11 நம்ம எல்லாம் டைம் வச்சுட்டு வந்துருக்கிறோம். எனக்கும் என்னன்னா என் புலம்பலை நான் புலமையிலே இருக்கிறேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றி. அதுக்கு ஒரே ஒரு அடையாளம், ஒரு புருஷனை காமிச்சேன், 2-3 புருஷனை காமிச்சேன். எங்கே நேரம் இல்லாத காரணத்தால யோசிப்பு காமிச்சேன். 50-20 நீங்களோ எனக்கு கேட்குறீங்கள, சரி, நீங்களோ எனக்கு தீமை செய்தீங்க, தேவனோ எனக்கு நன்மை செய்தான்னு யோசிப்பு சொல்கிறார். புரியுங்களா? 50 ஆதியாகமம் 50-20 வாசிக்க வேண்டாம். சும்மா மக்களே சொல்லிட்டு போகிறேன். ஒருவேளை அங்கே எதனா நிச்சயமானதுக்கு எடுத்துகிட்டு வந்து விற்றுட்டு போகிறாரா? ஆனால் ஒரு எண்ணம் வரலாம்ல. அதுவும் தப்பு இல்லை, சொல்கிறதும் தப்பு இல்லை. கை கொள்வது தான் முக்கியம். சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்போது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆராதனையில் உங்களோட பேசும்படி நான் என்ன பண்ணியிருக்கிறேன், தந்திருக்கிறேன். சரிங்களா? என்னை தருகிறேன். நீங்கள் யாரையும் கூடவே பாட மாட்டீங்க, பொருத்தனை பண்ணிட்டீங்க. பாதத்தில் என்னை தருகிறேன், கரத்தில் என்னை படைக்கிறேன், பாதத்தில் உருவாக்குமே. எத்தனை பேருக்கு ஆசை? ஆனால் போபாசை எல்லாம் விட்டு போச்சு. நிறைய மாற்றிக்கொள்ளாங்க. கர்த்தர் இருக்கிறார். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே. என்னதான் நான் சொல்லிட்டேன், நான் கேட்கிறேன், நீங்க பேசு. சரி, அல்லேலூயா. நான் அல்லேலூயா யார் சொல்றேன்னா, என்னை ஸ்டடி பண்ணிக்கல. இப்போ எங்கள் மகன் எஸ்ஐக்கள் கூட நிறைய நான் சொல்லிட்டேன். நிறைய அல்லேலூயா சொன்னால் நீ பாட்டு எடுக்கிறதுக்கு அதுக்காக சொல்கிறவங்க நினைப்பாங்க, ஏன் அவ்வளோ அல்லேலூயா சொல்கிற, கொஞ்சம் சிக்கனமாக பண்ணு. இப்போவே இவ்வளோ அல்லேலூயா எடுத்துட்டு நான் வர நாளில் அல்லேலூயா எல்லாரும் போயிடும் உங்கள்கிட்ட. பாட்டு தள்ளி எடுக்கிறது தான் தோத்துறோம் பாடலாமா? தோத்துறோம். இந்த அழுதி ஏன் உனக்கு வருதுன்னு சொன்னால் அவர் சொல்லலை. அதாவது டிஸ்டன்ஸ் இங்கிலீஷில், தமிழ்லேயே சொல்லலையா, நம்மளுக்கு அந்த வேலைமா ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால நிறைய அல்லேலூயா யூஸ் பண்ண வேண்டியது வருது. கரெக்டாக நான் சொன்னேன், ஏன் யோசனை பண்ணுறேன், எங்கள் மகனுக்கு சொன்னேன், இருக்கிறவங்களும் சொல்லுவேன், அவ்வளோதான். ஏன் யோசனை பண்ணுறேன், பால் வராது கிட்ட போயிடு. சொல்லுங்கள் அல்லேலூயா. கிட்ட போயிட்டுன்னா அவர் உன்னை விட மாட்டார். எட்ட இருக்கிறவரெல்லாம் அவர் உன்னை விட்டு தான் பார்ப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவன் பாரு, நானும் அவன் கிட்ட போய் தான்
நான் என்ன பண்ணேன், அவர் தோல் மேலே கை போடுற அளவுக்கு தான் அவன் நடத்துவான்னு பார்க்குறேன். அவன் என்ன பண்ணுறான், தூரமாகவே இருக்கிறான். புரியுதுங்களா? அதுக்கு தான் நான் ஜெயண்ட் கொடுத்தேன். புரியல? நான் ஆவியில் களி கூறாத ஒரு ஆராதனை எனக்கு ஆராதனையாக இருக்காது. சொல்லுங்கள் இல்லையா? என் ஆத்மா கொஞ்ச நேரமாவது அவர் கூட என்ன பண்ணோம் விலை பாடணும். அவர் கூட என்ன பண்ணணும், அவரை துதிக்கணும். இல்லைன்னா அந்த சரீரம் மேன்மை அடைஞ்சு என்ன லாபம் நடக்குது? சொல்லுங்கள் இல்லையா? காரியத்துக்கு நான் குற்றப்படுத்தல, காரியத்துக்கு நேரம் போகிறேன் இல்லையா? இன்னைக்கு நம்மோட தேவன் சொல்லக்கூடியது, உங்களோட என்னோட பேச வேண்டிய காரியம் என்னன்னா, எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் நான் பேசும்படி எனக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவார். எடுத்து வாசிங்க இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். உங்களுக்கு தெரியாது சொல்லணும்னு சொல்லி நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், முடியல. உங்களுக்கு தெரியாது சொல்லணும், மறைபொருள் வெளிப்படுத்தணும், ரகசியங்களை வெளிப்படுத்தணும்னு நான் எண்ணமாக இருக்கிறேன். அதெல்லாம் இப்போ நேரம் இல்லை. அப்படி சொல்கிறேன், இப்போ அதெல்லாம் நேரம் இல்லை. இப்போ இருக்கிற ரன்னிங்கில் நீ சொல்ல வேண்டியதை சொல்லுன்னு சொல்கிற மாதிரி ஒரு நடத்துதல், ஒரு உணர்த்துதல். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் பரலோகத்தில் இருக்கிறத வெளிப்படுத்தி காமிக்கணும்னு எனக்கு ஒரு பெரிய ஃபோக்கஸ், எண்ணம். பரலோகத்தில் இருக்கிறத வெளிப்படுத்தி காமிச்சுன்னா எனக்கு நாளைக்கு செலவு கையில் காசு இல்லை, அதுக்கு என்ன சொல்கிற ஆனால் கேட்பாங்க. ஆனால் ஒரு உணர்வு, நாளைக்கு எதுக்குன்னா இல்லை, கைக்கு செலவு இல்லை, நான் வாங்க நேரத்தில் கொடுக்கணும், நான் ஜீவியம் பண்ணணும், இந்த வாரம் முழுவதும் நடக்கணும், எனக்கு வருமானம் இல்லை, அதுக்கு என்ன வழி கேட்பாங்க. நீ இதை சொல்லு. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66:13 சொல்லி முடிச்ச உடனே வாசிக்கிறது நல்லதாச்சு. நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீங்க. இது பிகினிங். சரியா? கொஞ்சம் தடுமாற்றம் தான் நினைச்சிங்க, ஒரு ஆசை. ஏன்னா அதே பாட்டில் நிற்கக்கூடாதுல்ல. தெரியாது பேத நான் ஒன்றும் அறியாதவங்களாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாதுல்ல. அந்த ஆபிரகாம் மாரி நான் தோஷம் எப்படி நம்மளுக்கு தெரியல. அந்த சப்ஜெக்ட் எப்படி சொன்னார் ஆபிரகாம்? நான் சொல்ல மாட்டேன்றீங்க. விசுவாசி ஆபிரகாமா சொன்ன சபையில் இருக்கணும் இல்லை, வேதத்தில் இருக்கிற ஆபிரகாம் சொன்னாங்க. என்ன பண்ண தோஷம் சாம்பலமாக இருக்கிறார். நம்ம யாருன்னா சொல்லியிருக்குமா இருந்தாலே சொல்ல மாட்டோம். நம்ம உடனே கையில் அழிந்துருப்பேன். அல்லேலூயா. உடனே தலை குடிச்சிருங்க. நம்ம தோசு சாம்பலாம் சொல்ல மாட்டோம். சொன்னால் கூட பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க, தள்ளி உட்காருவாங்க. இது நம்ம தோசு சாம்பல் இருந்து இது கூட பயணமே பண்ணக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, இது தேர்ச்சி ஒரே ஒரு காரியத்தை எடுத்துக்கிறேன். இப்படியும் மக்கள் இருக்குது, அப்படி எடுத்துட்டு போங்க. நல்லவர் தொடர்ந்து பண்ணுங்க. இன்னும் இல்லை டெய்லி ஆமாம். இது யாரும் அது என்ன வரலாம் நல்லா வரும் தெரியாது. டெய்லி ஒரு பொண்ணு தமிழ் மூணா வரும். அது யாருன்னா இங்கேருந்து சமூகம் அவங்க அவங்களுடைய ஏழ்மையை சொல்லி நம்மளை அப்படியே என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய காரியங்களை சொல்லி. அதனால தேவனால் பேசிட்டீங்களா முடிச்சிங்களா? சரி, சைலன்ஸ் இல்லையா போட்டிங்களா? சரி, கதை நல்லவர். இப்போது நம்ம ஒரு காரியத்தை நம்ம அதிலிருந்து எடுத்துக்கொள்ள போகிறோம். அது முடிவு வாசிங்க. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். இப்போ நம்ம தேற்றப்படணுமா ஆசீர்வதிக்கப்படணும்? அப்படி சொன்னீங்கன்னா நான் டகான்னு பண்ணுவேன். இதை கைட்டு போட்டு சப்பாரி போட்டுவேன். சொல்லுங்க, இதை கைட்டு போட்டு உடனே என்ன பண்ணணும், மாறு வேஷம் வச்சிருக்கேன், அதை போட்டுப்பேன். இப்போ தேற்றப்படணுமா ஆசீர்வதிக்கப்படணும்? சரி, நம்ம ஏதோ ஒன்று நான் நிலத்துல வரிசிட்டு போகிறதில்லை. அந்த நிலமும் அந்த நான் பக்குவப்படுத்தின அந்த இடமும் எண்ணத்தை கொடுக்கும். என்ன விதை போட்டால் அது ப்ரொடக்ஷன் கொடுக்கும் தான் பார்த்து என்ன பண்ணோம், விதைக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இப்போ அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆசீர்வாதம் முக்கியமாக, தேர்ச்சிக்கிறது முக்கியமா?
எது முக்கியம்? நம்ம கேட்டோம்னா நம்ம சொல்லலாம். எனக்கு இப்போதைக்கு ஒவ்வொருத்தரும் அந்த கான்செப்டுக்குள்ளே நான் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுனா எனக்கு இப்போதைக்கு சுகம் தேவை பாருங்க, லைஃப் அப்படியே மாறி போகும். இன்னொருத்தரை சந்திக்கும் போது கேட்டோமா எனக்கு ஆசீர்வாதம் தேவை, இன்னொருத்தரை பார்க்கும்போது எனக்கு ரட்சிப்பு வேணும், இன்னொருத்தரை பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு விடுதலை வேணும் பாஸ்டர். அல்லேலூயா. இன்னொருத்தரை பார்க்கணும் கடைசியாக முடிக்கிறதுக்கு எனக்கு இயேசு வேணும்வாங்க. அல்லேலூயா. இப்போ அந்த மேல் வசனத்தை வாசிக்கணும். மேல் வசனம் 12 வாசனம். கர்த்தர் சொல்லுகிறது ஜாதிகளின் மகிமையை புரட்டி ஓடுகிற ஆற்றை போலவும் அவரிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் உழைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இது தேர்ச்சிக்கிற அனுபவம். இன்னும் போய் மேலே போனா இன்னும் போஸ்ட், இன்னும் ஆரோக்கியம், இன்னும் ஆர்லிஸ், நிறைய காம்பெல்லாம் கூடுது. புரியுதுங்களா? இந்த கம்பெனியில் ஸ்டேட் அந்த மார்க்கல்ல நான் சொல்லுகிறது கர்த்தருக்குள்ள தேர்ச்சப்படுகிற விஷயம். அதை குறித்து தான் சில வசனங்களை காமித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, இப்போ கடைசியா தேர்ச்சப்படுகிறது எங்க? தேர்ச்சப்படுகிறது எங்க? கூட பேசினாலும் நல்லது. நம்ம எங்க தேர்ச்சப்படுகிறோம்? எருசலேம்ல தேர்ச்சப்படுகிறோம். அப்ப எருசலேம்ல வைத்து நம்மை தேவன் தேர்ச்சுகிறார்னா எப்படி நம்மளை தாளாற்றுறாரு, நம்மளை என்ன பண்றாரு? அவங்க பேதுரு அப்போஸ்தலர் சொல்லும்போது நம்ம என்ன பண்ற சீராக்குறாரு. அல்லேலூயா. அவர் நம்மை பலப்படுத்தி நமக்கு என்ன பண்றாரு? நம்ம சீர்படுத்தி, நம்ம சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளால நிற்க முடியாது. டஸ்ட் நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த உலகம். அன்னைக்கு ஆபிரகாம் காலத்துல இல்லாத காரியங்கள் இந்த கிருபையின் காலத்துல, கிறிஸ்து வரப்போகிற காலத்துல அதிகரித்திருக்குது எல்லாமே. அல்லேலூயா. அந்த நாள்ல விழுந்தார்கள், எழுந்தார்கள். இந்த நாள்ல விழுந்தவன் தான் எழுந்துக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னு சொன்னா ஒன்று விட்டா இன்னொன்று, இன்னொன்று விட்டா இன்னொன்று. அல்லேலூயா. அவன் என்ன பண்ண சுத்தமா ஆணும் பெண்ணும் மறைத்து போடுகிறது. இந்த சூழ்நிலையில தேவன் நம்மை தேர்ச்சுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. நான் ஆமேனும் அல்லேலூயா கேட்டு தான் வாங்குவேன். நான் கேட்டு வாங்காதபடி நீங்களே என்ன பண்ணணும்? கேட்டேன், நீங்க சொல்றதை கேட்கறேன்னு சொல்லி ஆமேன்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்ப நீங்க ஆமேன்னு சொன்னா ஒரு ஆப்ஷன் எனக்கு குறைஞ்சி போச்சு, நான் அல்லேலூயா போயிடுவேன். நீங்க ஆமேன்னு சொல்லணும்னா ஆமேன்னு சொல்லுங்க, இப்போ அல்லேலூயா சொல்லுங்க. நான் மறுபடியும் ரிவைண்ட் பண்ணணும். மறுபடியும் அதை என்ன பண்ணணும்? அது மறுபடியும் என்ன பண்ணணும்? உங்களுக்கு மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி காட்டணும். சரி, ஆண்டவராகிய இயேசு காரியத்துக்கு நேரம் போலாம். ஆண்டவராகிய இயேசு ஃபர்ஸ்ட் பிரசங்கத்துல ஒரு கருத்தை சொன்னார், ஒரு காரியத்தை சொன்னார். எந்த பீப்புளும் பார்க்காம ஒரு காரியத்தை சொன்னார். வசனத்தை நான் சொல்லுகிறேன், நீங்க வாசிங்க. மத்திய சுவிசேஷம் 11ஆம் அத்தியாயம் 28ஆம் வசனம். ஒரு வாசிங்க. மத்திய 11:28. அப்படி பேசிக்கிட்டுமா? அல்லேலூயா. அப்போ பாருங்க, இதுல பேசுறதுனால எதுலதான் போய் போகுது. நானே பேசுனா ரொம்ப ஆரோக்கியமாக தான் பேசுவேன். இதில் பேசுறதுனால என்ன ஆகுதுன்னா எதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ணுது, அது வாங்கி தான் உங்களுக்கு கொடுக்குது. அது ஃபுல்லாக கொடுக்கல, அதுக்கு என்ன பண்ணுறது, இதுக்கு ஷேர் பண்ணி அப்படின்னா என்னுடைய ஜீவனை எதுக்கு சாப்பிடும் சொல்லுங்க. இப்போ இதில் ஒன்றும் இல்லை, நான் நேரடியாக என்ன பண்ணுறது பேசுகிறேன், எனக்கு ஆரோக்கியம் தான். அப்போ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் சொன்ன வார்த்தை திருமணம். இப்போ நம்ம அந்த வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஊழியத்தின் கட்டமைப்புக்கும் விசுவாசத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் நம்முடைய நடவடிக்கைக்கும் அந்த வார்த்தை நம்மளுக்கு இப்போ வேண்டாம் விருப்பம் தெரியும், ஆமாதான் தெரியும். இதெல்லாம் நான் கடந்து வந்துட்டேன். என்ன சொன்னார்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும், இது அறியாதவர்களுக்கு மாத்திரம் அல்ல, ஆண்டவர் சொல்லும் போது அறிந்தவர்களும் இருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, கமான் என்கிட்ட வாங்க, என்ன தருவேன், இளைப்பாறுதல் தரு. இப்ப நம்ம இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட்ல போயிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்ததான் அந்த வசனம் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அப்ப இளைப்பாறுதலே தருது. அப்ப இளைப்பாறுதலை யாரால தர முடியும்? யாரால தர முடியும்? தேற்றக்கூடியவரால் தான் இளைப்பாறுதலை தர முடியும். நாம சரீரத்துல அதிக அலைச்சல்ல நம்ம சரீரம் என்ன பண்ணிடும், சோர்ந்து போயிடும், இழப்படைஞ்சிடும்.
இந்த இலைப்பாறுதலுக்கு நமக்கு யாராவது உதவி செய்யறதோ, இல்லை நாம போய் ஒரு நீர் ஆதாரங்களை குடிக்கிறதோ, இல்லை டீ காப்பி தண்ணி குடிக்கிறதோ, அது சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அமைதி காக்கும் போது நமக்கு நம்முடைய சரீரத்துக்குள்ளே ஆத்மாக்குள்ள ஒரு சிறிய இலைப்பாறுதலை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், கண்டு இருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம், அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த இலைப்பாறுதலை குறித்து இயேசு சொல்லல. சொல்லுங்க அல்லேலூயா. ஏசாயா 66 சொல்ல ஞாபகப்படுத்துற அந்த வசனம், அந்த 12ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அது சொல்லும் போது பண்ற மாதிரி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஆமா முடி வச்சுட்டீங்க. ஓகே, இறங்கி வாங்க. இல்ல இல்ல, அதுலயே நீங்கள் எப்படி அதுதான் கான்செப்ட். எப்படி பாருங்க, ஒரு பராமரிப்பு பாருங்க. இது மனுஷ பராமரிப்பு இல்ல. இல்ல ஒரு தொகையை கொடுத்துட்டு நான் வரும் அளவு இவங்களை பராமரிப்புன்னு சொல்றது இல்லை. அது அந்த லிங்க் கூட மாறி போயிடும். ஆனா இங்க பாருங்க, அந்த மட்டும் எழுத போமா குடிப்பீர்கள். நல்ல கான்செப்ட் பாருங்க. இடுப்புல வைத்து தாயோடு கொஞ்ச நாள் சுமந்துட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுறான். இத்தனை பேர் அப்படின்னு சொல்றீங்க. சமனா அவளுக்கு நல்ல மூடா இருந்தா எடுத்து நம்மளோட வெளியில் வச்சுக்கலாம். அதோட தூக்கி போட்டு போவேன். அது கவனம் இருக்கீங்க. சொல்லுங்களேன் இல்லையா? அப்ப பாருங்க கான்செப்ட் திருப்புங்க. சுமக்கப்படுவீர்கள். நல்லா கவனிங்களா பாருங்க. நீங்கள் இடுப்புல வைத்து என்ன பண்ணீங்க? சுமக்கப்படுவீர்கள். முழங்கால வைத்து தாளாட்டப்படப்படுவீர்கள். இதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ற? தேர்ச்சுகிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் செய்யற ஆண்டவர். இதெல்லாம் செய்து என்ன பண்றாரு? அதுக்கப்புறம் என்ன பண்ற கான்செப்ட் என்னன்னா, என்ன பண்றாரு? எருசலேம்ல நீங்க தேர்ச்சப்படுவீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு தேர்ச்சுன்னா அனுபவம் நமக்கு இருக்குதா? ஏதோ நம்ம அந்த ஆராதனையில கூடி வரும்போது ஏதோ ஒரு சரி இப்படிதான் நாமளே திருப்திப்படுத்திக்கிறது. யார போல? தாவீது. 1 சாமுவேல் 30:6 என்ன சொல்றது பாருங்க. அதனால ஆச்சு இந்த பாசுக்கு அடிக்கடி பயிர் எடுத்து வைக்கிறாரு. எடுக்கலையா? வாசிக்கலையா? 30:6 1 சாமுவேல் 30:6 பாருங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அந்த ஒரு காரியத்தை சொல்றதுக்காக ஒரு பட்டியலே வாசிக்க சொல்றதாக இருக்குது. சகல ஜனங்களும் டக்குனு கீழே வந்துருங்க. அல்லேலூயா. இதை சொல்றதுக்கு தான் நான் என்ன பண்ணேன், எடுத்தவொடனே கீழே வாசின்னு சொன்னா நமக்கு புரியாது இல்ல. என்ன கான்செப்ட்ல பாருங்க. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டா. இந்த பக்குவம் ராஜாவுக்கு இருந்திருக்குது. அதனாலதான் அவன் என்ன பண்ணா, சிங்காசனத்துல உட்காரனாலும் சிங்காசனத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும், நேச்சர் இருந்தாலும், ஆனா அவன் என்ன பண்ணல, அவனை வெற்றி போடல. எங்கேயும் அவன் தன்னைத்தானே கர்த்தருக்குள்ள என்ன பண்ணா. இன்னொரு வசனம் சொல்லுது. தனக்கு இதுல எப்படி சொல்லுது பாப்பா? சீக்கிரம் முடிய வாசிங்க. சிங்கிள் கடையில மேல மாறி தன்னை திடப்படுத்துறான். இன்னொரு வசனம் சொல்லப்படுது. இப்ப எனக்கு நேரம் இல்ல. கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லப்படுது. இல்லையா? கர்த்தருக்குள்ள இன்னொரு கான்செப்ட்ல அது எங்க பக்கத்துலயே அதுலயே பாருங்க. அப்போ என்னுடைய பிள்ளை நல்லா பாருங்க. அப்ப திடப்படுத்துகிற விஷயம் இப்ப அவர் கொடுக்கல எந்த கான்செப்ட் கிடையாது. நிறைய பேர் தான் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்கல்ல. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் அன்பை ருசிச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அபிஷேகத்தை பெற்றுட்டாங்க, அவுத்து போட்டாச்சு. நம்மளது பரலோக லிங்க் வித்து போட்டாச்சு. அப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த தைரியப்படுத்துறதும் தன்னை திடப்படுத்திக் கொள்ளுறதும் கர்த்தராக விரும்புகிறார். அதான் ஃபர்ஸ்ட் பிகினிங்லேயே கேட்டேன், ஆசீர்வாதம் வேணுமா? அப்புறம் இன்னைக்கு கான்செப்ட் அந்த தம்பி அந்த ஆராதனையிலே இருக்கான். நான் எப்படி பொழுப்பு ஓடுறது? அவன் காலையில் ஆராதனையிலே இருக்குது. அவன் மைண்ட் செட்டு தைரியம் என்னமா தேர்ந்தப்படுது.
இன்னைக்கு தானே ஃபோக்கஸ். ஆசீர்வாதம் வேணுமா, தேற்றப்பட வேணுமா? எது முக்கியம்? பணம் இருந்தா கூட வசதி வாய்ப்பு எல்லாமே அந்த தேற்றப்படலன்னா அந்த பணமும் அதுக்குள்ள வருகிற அத்தனை இன்பமும் என்னால் அனுபவிக்க முடியாது. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எது கான்செப்ட்? தேற்றப்படணும். அநேக பரிசுத்தவான்கள், அநேக தேவனை நான் பிடிக்கிறேன். உங்களுக்கு தலைவலி ஸ்டார்ட் ஆகிறங்காட்டி நான் முடிச்சுவேன், ஜுரம் வரங்காட்டி ஆராதனை பிடிச்சிங்க, சரிங்களா? அப்போ கொஞ்சம் நேரம் கவனிச்சிங்கன்னா போதும். நானும் ரொம்ப நேரம் பேசுறதுக்கு எனக்கு என்ன இல்லை, திராணி இல்லை. புரியுதுங்களா? நான் நிறைய என்ன பண்ணிட்டேன், நேரத்தை நிறைய என்ன பண்ணிட்டேன், வேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால தான் இப்போ யோசித்து கொண்டு இருக்கிறேன். நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன். நிறைய விதையை விதைச்சு நல்லா ஆரோக்கியமாக விதைச்சேன். எல்லாம் விதையை என்ன பண்ணிடுச்சு, எங்கே போச்சுன்னே தெரியல. அந்த மண்ணில் போய் பார்க்குற விதையை காணும், யாரும் குறிக்குமோன்னு தெரியல. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளை காட்சி நேரம் திரும்பலாம். ரெண்டு அதான் சொன்னேன், ஆசீர்வாதம் வேணுமா, தேற்றப்பட வேண்டுமா? நீ தேற்றப்படுறது முக்கியமா, ஆசீர்வாதம் முக்கியமா? ஆசீர்வாதம் என்கிறது அதை ஏற்பட்டு சொன்னேன், அது ஒரு நாய்க்குட்டியை போல. நாய்க்குட்டி நீ என்ன பண்ணுங்க, வாங்கி வளர்ந்துன்னு சொல்லலை. நீங்கள் ஒரு செல்ல பிராணியை வச்சுருக்கேன், இல்லை செல்ல பிள்ளை கூட வச்சுருக்கேன். பிராணியும் பிள்ளையும் ஒன்றா சேர்ந்து நினைக்காதீங்க, அங்கே வர நேரடியாக போய் கொண்டு இருக்குது. பிராணியும் பிள்ளையும் ஒன்றா சேர்ந்த ரெண்டுத்துக்குள்ள அவ்வளோ பாசம் இருக்குது. இதுக்குள்ள இருக்குது, பிராணிக்குள்ள இருக்குது, பாசமாக பெற்றெடுக்கிற பிள்ளைக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. இதுவும் ஆனால் இதை விட அதுதான் ரொம்ப கடைசி வரலும் தேடி வரும். பஸ் ஏறுற வரலும் தேடி வந்துட்டு போ போ போன்ற அளவுக்கு தேடுவோம். இது நான் போன வீட்டிலேருந்து மம்மி டாடி போயிட்டு வரையா, சரின்னு சொல்லிட்டு இங்கே ஆப்பாயிடும். அது அந்த வரலாம் வர, எங்கே போகிறான் என் எஜமான், எங்கே போகிறான் என்னை நேசிக்கிறவான்னு சொல்லி தேடி வரும். அனுபவம் தானே எனக்கு இல்லை, நீங்கிற அனுபவத்தை நான் ஷேர் பண்ணுறேன். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை தேற்றப்படுகிறது நாம் அவசியம். அதான் ஆண்டவராகிய இயேசு சொன்ன சுவிசேஷத்தின் மூலமா எப்படி சொல்றாரு, வருத்தப்பட்டு நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு எத்தனையோ வருத்தம், எத்தனையோ போராட்டம் சொல்லி கொண்டு இருக்கிற எனக்கு நிறைய வருத்தம். அப்ப பாருங்க, தேற்றப்படணுமா, ஆசீர்வதிக்கப்படணுமா? அப்ப பாருங்க, தேவனுடைய பிள்ளை சாட்சிக்காக சொல்ல, யாரையும் கொச்சப்படுத்துவோ, யாரையும் கட்டப்படுத்து, நான் அவளுக்கு பெரிய ஆளும் கிடையாது, நான் கர்த்தருக்கு முன்ன சொல்றேன், நான் ஒன்றும் கிடையாது. என் தேவனே, அல்லேலூயா. நான் சிறுவோ, யோவான ஏதோ சொல்லிட்டார், அதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம். நம்ம நான் சிறுகோ நீ பெருகும். அவர் உண்மையிலேயே அது பாத்திரவாளியாக இருந்தார். நான் சொல்றது மட்டும்தான். நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், நானும் போல இருப்பேன். என் ஆண்டவர் சும்மா ஆண்டவன் தமிழர் ஆண்டவன். அல்லேலூயா. சில பேருடைய ஜெபங்கள் எல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கும், அதிகாரத்தில் கேட்குற மாதிரி இருக்கும். இல்லை, அன்புக்கு தான் தேவன் இறங்கி வருவார். சொல்லுங்க அல்லேலூயா. நீ கண்ணீர் விட்டா அவர் என்ன பண்ணுவாரு, அவர் கண்ணீர் விடுகிற தேவன். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஃபோக்கஸ் என்னன்னு சொன்னா, நான் உங்களை எங்க தேற்றுவேன். கொஞ்சம் சொல்லுங்க, எங்க தேற்றுவேன்? லொகேஷனை சொல்லுங்க, லொகேஷனை போடுங்க. நான் எங்க தேற்றுவேன்? கர்த்தர் சொல்றேன், நான் எங்க உங்களை தேற்றுவேன்? எருசலேமில் தேற்றப்படுவீங்க. அல்லேலூயா. என் சன்னிதானத்தில் தேற்றப்படுவீங்க. அல்லேலூயா. ஜெபத்துல தேற்றப்படுவீங்க, ஆராதனையில் தேற்றப்படுவீங்க. இன்னைக்கு அந்த தேற்றப்படுகிற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நமக்கு கேலி கூத்தா மாறி போச்சு. சொல்லுங்க. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து போகிறோம். ஆனா ஒரே ஒரு உண்மையை சொல்றேன், இத்தனையும் சொன்னது பொய்யல்ல, இது அதை விட ஒரு மேலான உண்மை. என்னன்னு சொன்னா, அவர் தேற்றுகிறதுனால தான் நான் உயிர் வாழ்கிறேன். அவர் கொடுக்கிறாரு, கொடுக்கல, இந்த கான்செப்ட்ல என்னுடைய ஆண்டவன் இடத்துல நான் லிங்க் வச்சில்ல. அவரை தருவாரு, தந்துன்னு இருப்பாரு, கொடுத்துன்னு இருப்பாரு, என்னை மகிழ்ச்சியாக்கினே இருப்பாரு, நான் அவரை சந்தோஷப்படுத்தினே இருப்பேன், அலுவலியை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த லிங்க்ல இன்ன வரவன் நானும் அவரும் இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க கொடுத்தாலும் சோத்திரம், கொடுக்கலனாலும் சோத்திரம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேற்றப்படுகிற ஒரே இடம் எருசலேம். அல்லேலூயா. அப்ப எப்படிலாம் தாளாட்டி தேர்ச்சுக்கிறாருன்னு பார்த்தோம். இங்க சொல்லப்படுகிறது மத்திய 11:28 சொல்லப்படுகிறது, வருத்தப்பட்டு மனசுமுக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் தருவேன் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவேன். அப்ப இலைப்பாறுதலை தந்து தேர்ச்சுகிறவர். அல்லேலூயா. நமக்கு தேவன் இலைப்பாறுதல் தருகிறார். அந்த களைப்பு இல்லை, நம்ம ஓடுற ஓட்டத்துல களைப்பு இல்லை, நமக்கு நித்திய இலைப்பாறுதல் தருகிறார், நிச்சயமான இலைப்பாறுதலை தருகிறார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கட்டும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஆனால் நான் சொல்லக்கூடியவனா இருக்கிறது இது இந்த கான்செப்ட் தேவ சமூகத்துல
ரொம்ப தவறு. நீங்கள் கேட்பீங்க, நான் சொல்லுவேன், அப்படி கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். மனுஷன் சொல்லுகிறது நமக்கு என்ன பண்ணாது, அது ஆசீர்வாதத்தையும் நித்தியத்தையும் கொண்டு வராது. அப்போ இன்னைக்கு கான்செப்ட் காலை தினத்துல என்ன பண்றது, உன்னுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவேன். நிச்சயமாய் மாற்றினார். அல்லேலூயா. எத்தனையோ தேவைகள் பார்த்தீங்கன்னா யாரையெல்லாம் சாட்சியெல்லாம் கொடுக்க தேவையில்லை, நான் யாரையெல்லாம் காமிக்க வேண்டியதில்லை. ஏன்னா எனக்குள்ள கர்த்தர் செய்த எத்தனையோ நன்மைகள் சொல்ல எனக்கு ஆயுசு இருக்குமா, சொல்ல என்ன நாட்கள் இருக்குமான்னு எனக்கு நான் அடிக்கடி ஒரு டவுட் வரும் தேவனுடைய மக்களே. அப்போ கடைசி ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். இந்த தாவீது என்ன பண்ணாரு, கர்த்தருக்குள்ள என்ன பண்ணாரு, தன்னை என்ன பண்ணாரு, திடப்படுத்தி கொண்டார். அல்லேலூயா. அங்கே 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 30:9 சீக்கிரம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் தாய்க்கு போனபடியினால் போசேர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். நல்ல கவனி, இந்த இடத்துல ஒரு சத்தியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, புறப்பட்டதோ அத்தனை எண்ணிக்கை, அத்தனை பேர் ஆரோக்கியத்தோட புறப்பட்டாங்க. ஆனா இங்க என்னாச்சு, அந்த பயணத்துல பெற்றுக்கொள்ள போகிறாங்க, சுதந்திரிக்க போகிறாங்க. ஏன்னா 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தரை நோக்கி தாவீது என்ன பண்ணாரா, என்ன பண்ணாரு, தெரியப்படுத்தினார். நான் என்ன பண்ணுவேன், பெறுவேனா பெறமாட்டேனா, தொடரணுமா தொடரக்கூடாது. இன்னைக்கு நம்மளுக்கு அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. தொடர்ந்தான்னா பெற்றான்னா நான் பாட்டு அடிச்சு தள்ளி போயிட்டே தான் இருக்கிறோம். கடைசியில் அந்த மூலையில் ஒரு சோத்திரம், இந்த மூலையில் ஒரு ஆமை. இன்னைக்கு ஜீவியம் இதுதான். கிளம்ப சொல்றாரா, போக சொல்றாரு, என்னோட சேர்த்தான். கிளம்ப சொல்றாரா, போக சொல்றாரா, செய்ய சொல்றாரா, அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அல்லேலூயா. யாரையும் சொல்ற மாதிரி இருக்கும், என்ன சொல்ற மாதிரி இருக்கும், எதுவும் கான்செப்ட் இதெல்லாம் நிறுத்திக்காதீங்க. கேட்டு மட்டும் பிரயோஜனம் பெற்றுக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. கடைசியா போகும்போது அங்க சந்தோஷமா அந்த நல்ல சந்திப்பு இருந்ததுன்னா அல்லேலூயா. அங்க துக்கமா இருக்குமானா ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா வேற, அது சந்தோஷத்துல மிகுந்த சந்தோஷத்துல வருது. ஆமென் என்றது நம்ம ஆமென் சொல்லல, சொல்லிட்டேன், எவ்வளவு சொல்லியிருக்கேன். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இங்க என்ன நடக்குது, அவர்கள் விடாய்த்து போனாங்க. மூடி வைக்காத, வேதத்தை மூடி வைக்காத, என்ன பண்ணாங்க, விடாய்த்து போனாங்க. எனக்கு தெரியாது, இருந்தாலும் அதை தடுக்கிறதுனால இந்த முகம் வெளிச்சம் அடைகிறது. இது தெரியாது, எங்கெங்க இருக்குதுன்னு தெரியும். இப்போ ஓரளவுக்கு தெரியும். அன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னே ஒன்றும் தெரியாது. கையில வச்சுக்கிட்டு இப்படி போயிருந்தேன். பின்னால காத்திருப்பு ஜெபத்தை முடிச்சுட்டு போறேன். 15 வருஷத்துக்கு 18 20 வருஷத்துக்கு முன்னே. இன்னைக்கு நேற்று நாள் தான் நான் சொல்ற பாருங்க, நேற்று சனிக்கிழமை நான் சொல்ற பாருங்க. அல்லேலூயா. போயிட்டு இருக்கிறேன். அது கூட்டோடு முழுவதும் புளியா மரங்கள் இருக்குது, இருட்டான ஏரியா, லைட் வெளிச்சம் கிடையாது. காத்திருப்பு ஜெபத்தை முடிச்சுட்டு போறாரு. யாரு, பாஸ்டர் இல்லை, பிரதர் பிலிப் முடிச்சுட்டு போறார். பாஸ்டர் எங்க இருக்கிறார், அவர் இலைப்பாரி கொண்டு இருக்கிறார். இவர் ஜெபம் பண்ணிட்டு போறார், காத்திருப்பு ஜெபம் பண்ணிட்டு போறார். சண்டே ஆராதனைக்கு வரணும். இவர் முடிச்சுட்டு போறார். என்ன செய்வார், அங்கே பெருக்குவார், பாய் போடுவார், ஒற்றை அடிப்பார், ட்ரம் அடிப்பார். இன்னைக்கு நம்ம என்ன அடிக்கிறோம், கை தட்டுனா கூட தட்ட மாட்டோம். இல்லையா, அவர் அத்தனையும் செஞ்சார். அவருக்கு அந்த பிரதர் பிலிப் செஞ்சார். ஆனால் அவர் வலது கை இடது கைக்கு ஒன்றும் தெரியாது, இதை குறித்து தெரியாது. ஆனால் இதை பத்திரமா எத்தனை வந்து போறாரு. போயின்னே இருக்கிறார். கூட ஒரு பையன் வந்துருக்கிறான். அந்த ரோட்டில் போய் ஒத்தடி ரோடு, தார் ரோடு, ஒரு கான்செப்டுக்காக சொல்கிறேன், இலைப்பாக்களுக்காக சொல்கிறேன். ஏதோ நான் பெருமையாக சொல்லலை, தேவநாம மகிமையாக சொல்கிறேன். காத்திருப்பு ஜெபத்தை முடிச்சு கரெக்டாக ஒரு 8:15 12 மணி வரை இருக்கும். ஜனசத்தை கூட்டுறது எல்லாம் போட்டால் எல்லாமே கத்த ஆரம்பிச்சிடும். பேயெல்லாம் நடமாக ஆரம்பிச்சிடும். அவ்வளோ இருட்டான பகுதி வந்துட்டு இருக்கிற ஒரு பையன் என் கூட ஒரு 14 வயசு கீழே பேர் இருப்பான். நாங்கள் வடச்சட்டமாக இருப்போம். அவன் நடந்து வந்துன்னு இருக்கான். அந்த பக்கம் நான் கீழே வந்துன்னு இருக்கேன். இப்படி தான் வச்சு திடீர்னு அப்போவே எனக்கு ஒரு நடத்துதல் இருந்திருக்குது. இப்போ யோசிக்கிறேன். திடீர்னு அந்த பையன் என்ன பண்ணேன், நீ கீழே வர, நான் மேலே போனேன். நான் ரோட்டு கீழே போகிறேன், வரிசையாக நடந்துக்கினேன். எம்ஜிஆர்லேருந்து ஆரம்பிக்குது எங்கள் பயணம். எங்கே வரணும், நான் திருச்சியாண்ட வரணும். இன்றைக்கி சுருக்காடு இருக்குது, அந்த இடத்துல தான் எங்களுக்கு 70 வீடு கொடுத்துடும்.
அங்கே வரணும். நான் போயிட்டு இருக்கிறேன். அப்போ பார்க்குறவனுடைய கொஞ்ச நேரத்தில் அவனை என்ன பண்ணேன், அவன் யார் வீட்டுக்குள்ளேயோ விசுவாசக்குள்ளே கூட வச்சிருக்கோம். சரி என்ன பண்ணுறான், வாலிங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவன், அவன் என்ன பண்ணான், அவன் என்ன பண்ணான், சர்ச்சில் விட்டான், என்னை காப்பாற்றிங்க நீங்கள். சரி நாங்கள் காப்பாற்றி வச்சு 1000 தான் போடுதான், லிகை கட்டிட்டு வராது, பேண்ட்டு போட்டு வராது, பேசிட்டு வராது. அவர் எப்படி கூட பிலிப்பு தான் இருந்தார். அப்போது நடந்து வந்துனே இருந்தேன். ஆவியானவருடைய நடக்கிறது பாருங்க. இப்போ யோசித்து சொல்கிறேன், வந்துனே இருந்தேன். திடீர்னு ஏதோ எனக்கு ஒரு சம்பவம் நேரிட்டு, எப்பா தம்பி நீ இந்த பக்கம் வா, நான் ரோடு மேலே நடந்து வரேன் சொல்லி, ஏன் பிலிப்பு ஏன் பிலிப்பு தான் என்னை மாற்ற, இல்லை நீ கரையில் வா, நான் மேலே வரேன் சொல்லி ஒரு 10 நிமிஷம் நடக்கிறோம். கரெக்டாக அந்த இடத்த இன்றைக்கு கூட லொக்கேஷன் நடக்கிறோம். பின்னால் வந்து ஆட்டோ அடிச்சுது என்ன, பையனுக்கு சேர வேண்டியது. எத்தனை பேர் அப்படின்னு சொல்கிறீங்க, இவங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க, பையனுக்கு சேர வேண்டியதாக இருக்குது. ஊராமட்ட பிள்ளை நான் பதில் சொல்லியிருக்கணும். இன்றைக்கி அந்த 13 தைலியா லெஃப்ட் காலில் இருக்குது. பின்னால் வந்து இப்போ நான் நின்று பின்னால் வேகமாக அடிச்சு பாருங்க, என்னாமத்தில் அந்த அடி அடிக்கப்பட்டது. எது ஆட்டோ அடிச்சிருந்தது நடத்துல அடிச்ச உடனே என்ன பண்ண, இந்த காலை அப்படி ஸ்வெட் பண்ண தூக்கி ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாருங்க, அதில் போய் அடிச்சு வீசிச்சிருக்காங்க. அப்படியே கூட்டி சேர்ந்து பைபிள் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். இதை பார்த்தவன் அவன் தான் கீழே போயிட்டு அவனுக்கு நேரிட வேண்டியது. அதை பார்த்த உடனே பிலிப்பு தான் செத்துட்டாருன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போனால் கூட்டு அதிகம். எம்ஜிஆர் கிட்ட ஓடி போய் ஊருள்ள உடம்பு சொல்லிட்டு பிலிப்பு தான் ஆட்டோ அடிச்சு செத்துட்டாரு, ஓடியாங்க எல்லாம். போய் கூட்டில் ஓடிட்டு ஆட்டோவில் அடித்த உடனே அந்த அவங்க பாசில் கத்தா குடி எவ்வளோ அடிச்சாம பார்த்தா அது மொட்டை போட்டு வந்துருக்கு போடணுமா, ஹெட்லைட் இல்லை ஆட்டோ. நாங்கள் வர்றது அவனுக்கு தெரியும். அவங்க அப்படியா இல்லை போதில் வந்தாலும் தெரியும். அடிச்சது தான் அப்படியே சைடு போய் ஓடுறது, ஆட்டோ பாட்டு போயிடுச்சு. இன்னைக்கு அந்த காடு 14 வரைக்கும் நிறைய அந்த இடத்துலேருந்து கூட்டுறதுக்கு போகிற ஃபுல்லாக அப்பான்னு பாடலாம் வச்சு காலெல்லாம் பின்னால் வந்து போயிட்டு அர்த்தமாக. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இந்த நடத்துதல் அப்போவே எனக்கு காணப்பட்டது. அவங்க தாய் தகப்பன் பண்ண இது உடனே கொஞ்சம் அப்போ தான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னே அவனை மாற்றினேன். அவன் வந்துடுறான் மேலே ரோட்டில் பூண்டு செடியாக இருக்குது, சரி அதெல்லாம் பூச்சி செடி போது நான் அதை எடுத்துட்டு வந்தேன். ஆண்டவர் உடனே அவனை ரோட்டில் கீழே இருக்கு, நீ மேலே வாங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அதுலேயும் தேவன் காப்பாற்றினார். இது யார் செய்தது? பிசாசு செய்தது. ஏன்னா அந்த ஜனங்களை கூட்டி இன்னைக்கு நடக்கிற விஷயம் மட்டும் இல்லை, அன்னைக்கு அந்த கான்செப்ட் இன்னைக்கு அந்த இன்னும் அதிகரித்து இந்த வைரேகம் பக்தி எப்படி வந்ததுன்னா, சாதா நான் ஒட்டியில் போட்டு வரல, இது நடைமுறைப்படுத்தி வந்த காரியம் தேவ பிள்ளைகளை. அப்போ இந்த வசனம் என்ன சொல்றது, நான் உங்களை தேர்ந்தப்படுவேன். கீழே வாசிக்கும் போது 29 வாசிக்க போடும்போது மத்திய 7 முடிக்க போறேன். ஆணுக்குள்ள ஒரு இடத்துல ஏற்றுக்கொண்டு அல்லேலூயா. இது பாருங்க, ஏதோ ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு ஏதோ வாசனை பண்ணி சொல்லுங்க. 4 வருஷத்துக்கு மாஸ்டர் சொன்னேன். மாஸ்டர் நிறைய பேப்பர்ல எழுதி வந்தது இல்லை மாஸ்டர் எவ்வளோ சொன்னா சமயத்தில் செவ்வாய்க்கிழமை தினத்தில் இவ்வளோ சொன்னா நேரம் பார்த்தாரு, இவ்வளோ சொன்னதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எப்படியோ ஒரு 10 மணி ஆகும் பஸ் பரவாயில்ல. இல்லை பஸ் 8:30 முடியணும், 9 மணிக்கு அவங்க டிஃபன் சாப்பிடணும், மீதெல்லாம் எடுத்து வைங்க, வருகிற தாமதம் வந்தால் அப்புறம் சொல்லுங்க. அவங்க சிரிச்சுட்டு நான் இதோட நிறுத்திக்கிறேன் மாஸ்டர், நான் இன்னும் போய் பேசுகிறேன், இந்த கேள்விக்காக கேட்டலுக்காக சொன்னேன், இன்னும் போய் பேசுங்க மாஸ்டர், இவ்வளோ எத்தனை எடுத்துக்கிறீங்களே, இன்னும் போய் சுற்றுங்க. இல்லை மாஸ்டர் நீங்கள் சொன்ன உடனே எனக்கு மாறி போயிடுச்சு, இப்போவே நிறுத்திடுறேன். அதே மாதிரி நீங்கள் கேட்கலன்னா சொல்லுங்கள், நான் இப்போவே நிறுத்திடுறேன். அவன் டைம் கணக்கு இருக்குது, வெளியே பார்த்து தரலாம், எத்தனை மணிக்கு படிக்கிறான், எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறான் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போது கவனம்ன்றது நம்ம எல்லா இடத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லை. தேவ சமூகத்தில் நாம் எவ்வளோ கவனமாக இருக்கிறோம். தேவ சமூகத்தில் இன்னைக்கு உங்கள் மத்தியில் நிற்க நான் தகுதி அற்றவன், தேவனுக்கு தெரியும். ஆனால் என்னை தகுதிப்படுத்துகிறவன் என்னோட இருக்கிறான், நான் தகுதியோடு நிற்கிறேன் என்று நான் என்னைக்குமே பெருமை பாராட்டினது கிடையாது. எனக்கு அப்படியேப்பட்ட ஒரு எவிடன்ஸை கத்தர் கொடுத்தா கூட அப்பா இருக்கட்டும்பா,
நான் இருக்கிற மாதிரியே இருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கும் நான் தேற்றப்படுகிறேன். இன்னைக்கும் மாறுன்னு சொல்ல மாட்டேன், இன்னைக்கும் தேற்றப்படுகிறேன். இன்னைக்கும் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறேன். இது என் பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நான் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பாருங்க, மறுபடியும் வாசித்த பகுதியை வாசித்துங்க. நான் சாந்தம் ஏன் சொல்றாருன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்கினார். ஒரு குறிப்பிட்ட பேர் வாங்க, ஜெபமண்டலம் மட்டும் வாங்கன்னு சொல்ல பாஸ்டர் மாரி, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க. ஏன்னு சொன்னா கான்செப்ட் என்னன்னு சொன்னா, கருத்து என்னன்னு சொன்னா, எல்லாருக்குள்ள என்ன இருக்குது? ஹலோ, எல்லாருக்குள்ள என்ன இருக்குது? புத்தி தெரிஞ்சவனா இது வருத்தப்பட்டு பாரம் வருத்தமும் பாரமா இருக்குது. ஏன் அப்படி என்ன பாக்குறீங்க? உங்கள ஒருவன் தான் வருத்தமும் பாரமா இருக்கிறது. பிலிப்பியும் பேர்ல அப்படிதான் பார்த்தாங்க, பவுல் அப்படிதான் பார்த்தாங்க, கூட இருக்கிறவங்களும் பார்த்தாங்க. இவன் அப்படி இருக்கு, வேறு மனுஷனா இருக்கிறான். இல்லை, நான் உள்ள ஒருவர் தான். இப்ப எனக்குள்ள இருக்கிற ஒரு ஆவியாளர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். இதே சொல்லி நான் கண்ணடி ஏமாத்த நான் விரும்பல. என்னிடத்துல இருந்து எப்போ போறாருன்னு அதே நான் சொல்ல தெரியும். அவன் எத்தனை பேர் அவன் சொல்றீங்க? இருக்கிறான்னு சொல்ல தெரிஞ்ச எனக்கு எப்போ போயிட்டாருன்னு நான் கண்டிப்பா சொல்றேன், தேதியோட நேரத்தோட சொல்றேன். என்ன ஆண்டவர் விட்டு போயிட்டாரு, ஆவியாளர் என்கிட்ட இல்லை, என்னை நம்பி மோசம் போயிடாதீங்க சொல்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வஞ்சிக்கப்படக்கூடாது. அநேகர் என்ன பண்றீங்க? அநேகர் வஞ்சிக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் ஆண்டவர் வஞ்சிக்கிறவர் அல்ல, தேற்றுகிறவர். இது உங்ககிட்ட கொடுத்துருக்கிறார், இது வஞ்சிக்காது. சொல்லுங்க அல்லேலூயா. வஞ்சிக்கப்படுகிற நீ, வஞ்சனையில நடத்தப்படுகிற நீ, கர்த்தர் உன்னை இந்த சத்திய வசனத்தின் மூலமா மீட்டெடுப்பார். இங்க என்ன சொல்றாரு அவரு? உங்களுடைய நுகங்களை கேட்டு விடுறீங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். பாருங்க, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பாத்தீங்களா, இளைப்பாறுதல் பத்தி பேசிங்க. அவர் ஒரு பெரிய ஆளு கிடையாது. அதான் அதுலயே நிக்கிற பாருங்க, எல்லாம் தேவர்கள். எனக்கு அவருக்கு தான் தெரியும். புரியுதா? சொல்லுவாங்க, போய் சேர்ந்து தெரியும் பண்ணவங்க. எனக்கு அவருக்கு தான் தெரியும். நான் ஒவ்வொரு முறையும் அந்த நடத்திட்டு பேசிட்டு போகும்போது தனியா அவர்கிட்ட கொஞ்ச நேரம் அழுவேன். பொட்டாட்டிக்கிட்ட அழுது கிடையாது, பிள்ளைங்கிட்ட அழுது கிடையாது. ஆனால் விசுவாசிகள் மத்தியில் அழுதுருக்கிறேன், தேவ சமூகத்தில் நிறைய அழுதுருக்கிறேன். இன்னைக்கு அழுது கொண்டு தான் இருக்கிறேன். என் அழ நிறுத்தப்படாது. ஏன்னா ஒரு கான்செப்ட் போச்சுன்னா இன்னொரு கான்செப்ட், இன்னொரு ஒரு கட்டமைப்பு போச்சுன்னா இன்னொரு கட்டமைப்பு, ஒரு வேதனை போச்சுன்னா இன்னொரு வேதனை. இங்க வலின்னா இது வலி தீர்ந்து போகுது, இங்க வலி, இங்க ரணம். அதனால நான் அழுகிறத விடவே இல்லை. ஆனா நான் துக்கமானவன் இல்லை, துக்கத்தை சுதந்திரிக்கிறவங்க, சந்தோஷத்தை சுதந்திரிக்கிற இளைப்பாறுதல் கூட நடத்தப்படுகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய நுகங்களுக்காக அவர் என்ன பண்றாரு? அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை இளைப்பாறைய செய்கிறார். கடைசி ஒரு காட்சி நான் வச்சுட்டு அப்படியே சொல்லிட்டு போயிடுறேன். நான் எடுத்து மொத்தமாக ஒன்றும் இல்லை. யோவான் 14 1, 2, 3 வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். யோவான் 14 இருப்பதாக. இளைப்பாறுதலுக்கு இந்த எவிடன்ஸ்லாம் தேவை. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன கேட்குறாங்க? ஹலோ, பேசுங்க தம்பி தங்கச்சிங்க. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் பண்ணான்னா கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன போய் எடுத்துருவாங்க, துட்டு எடுத்துன்னு கேட்குறாங்க. ரொம்ப ப்ரெஷர் என்ன இருக்குன்னு பாரு, பிபி என்ன இருக்குன்னு பாரு, சுகர் எவ்வளோ இருக்குன்னு பாரு, சக்கரை 50 இருந்தால் 100 இருந்தால் பார்த்துப்பாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட். அப்படி தானே? அப்போ நீ இளைப்பாறு அடையணும்னா, நீ இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கணும்னா, நான் சொன்னது இளைப்பாறுதல் அனுப்புறது இல்லை. சொல்லுங்க இல்லையா? நிறைய பேர் சொல்றாங்க, நான் இங்க இருந்ததோட அங்க போயிடணும். நிறைய மக்கள் சொல்றீங்கன்னா, இங்க இருந்ததோட அங்க போக முடியாது. புரியுதுங்களா? இங்க இருக்கிறது நல்லதுதான். அல்லேலூயா. இங்க இருந்தாலும் அவரை பத்தி சொல்லலாம், அங்க போயிட்டா என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியாது, யாரையும் சந்திக்க முடியாது. அது நிறைய பேர் சொல்றாங்க என்னன்னா, கஷ்டம், துன்பம், துயரம் அதிகமா நச்சரிப்பு தொல்லை வந்தோடனே நான் செத்து போகிறது நல்லதாச்சு, நான் இருக்கிறத விட நான் போயிடலாம். இல்லை, அப்படி கிடையாது. ஒன்றை வாழ்வுக்கு இப்படிதான். அவர் என்ன பண்ணாரு? அந்த அடிமை குணத்தை எடுத்தார். இப்போ கூட போயின்னு இருக்குது, 40 நாள் போயின்னு இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணுறாரு? மீன் கறி சாப்பிடாம எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க? பண்ணிக்கிறா போகட்டும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை அது மாத்திரம் அல்ல காரியம். ஆனால் தேவன் நமக்கு என்ன பண்ண நித்திய இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார் ஒரு நாள். ஆனா இங்க பூமியில நம்மை வைத்து எரிசில வைத்து என்ன பண்றாரு? ஏற்றுகிறார். நித்திய இளைப்பாறுதல் ஒன்று உண்டு.
அதை குறித்து நான் பிரசங்கிக்கல. இப்போ நமக்கு என்ன பண்ணிருக்கிறேன், எருசலேம்ல வைத்து. எருசலேம் எங்க இருக்குது? எருசலேம் எங்க இருக்குது? வானத்துல இருக்குதா, கோவில் இருக்குதா? அதை மட்டும் சொல்லிட்டு எருசலேம் எங்க இருக்குது? வானத்துல இருக்குது. எருசலேம் எங்கமா இருக்குது? இந்த கான்செப்ட் நான் தப்பா வந்துட்டேன்னா எருசலேம் எங்கமா இருக்குது? அப்புறம் சொல்றீங்களா, எருசலேம் எங்க வானத்துல இருக்கு? எருசலேம் கோவில் தானே இருக்குது. வெளிநாட்டுல இருக்கு அப்படி வச்சுங்க. எருசலேம் எங்க இருக்குதுன்னு சொன்னா அதை சொல்றதா இதை சொல்றதான்னு நம்ம தகச்சு போயிருக்கிறோம். இப்ப ஆசீர்வாதம் தேவையில்லை, நம்மளுக்கு இளைப்பாறுதல் தான் தேவை. தேவன் என்ன பண்ணாரு, அவனா எங்க வச்சு தேர்ச்சிருக்கிறாரு? உங்களை எருசலேம்ல வைத்து தேற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணுங்க, அரவணைக்கப்படுவீர்கள், ஆற்றப்படுவீர்கள். உங்கள் ரணங்கள் ஆற்றப்படும். ஒவ்வொன்றும் சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் இயேசுதான். எல்லா வைத்தியத்துக்கும் எல்லா ரணத்துக்கும் டாக்டர் சார் சார் பல்லவா வந்துருச்சு இல்லை சார், நான் சொல்றேன் எல்லா ரணத்துக்கும் ஒரே வைத்தியம் இயேசுதான். அவருடைய ரத்தம் தான், அவருடைய நாமம் தான். நீ எல்லாத்தையும் காமிச்சாலும் சரி, ஒண்ணுதான். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளை நம்ம தேர்ச்சுகிற தேவன். நீங்க இந்த 1, 2, 3 வாசித்துங்க. யோவான் சீக்கிரம் வாசித்துங்க. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. நம்ம இந்த இளைப்பாறுதல் அடையாத இருக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம், விசுவாசத்தை வித்து போட்டுறோம். சில பேர் விசுவாசம் வாழ்க்கையை வாழாண்டாங்க. என்ன சமாளி முடியல, பவர்ஃபுல் ஆயிடுச்சு, விட்டுருப்பாங்கல்ல. நான் கணவன் மனைவி பார்த்து, மனைவி கணவனை பார்த்து, பிள்ளைகள் என்ன பண்ண விட்டு தனி தெரிச்சு விட்டு எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லிடுறேன். இந்த டிக்ளர்லாம் நடக்குது. நடந்த காரியம் என்ன? வாசிக்க தொடர்ந்து என்னிடத்துல விசுவாசமா இருக்கு. இந்த சூழ்நிலையும் இதுதான் நான் முடிக்கிறேன். என் பிதாவின் வீட்டில அநேக வாசஸ்தலம் உண்டு. அப்படி இல்லாத இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஆயத்தம் பண்ண போகிறேன். பின்பு அல்லேலூயா. இதான் நித்திய இளைப்பாறுதல். அதே இதில் டச் பண்ணிட்டு இருந்த வசனத்தின் மூலமா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய இளைப்பாறுதலுக்கு இருதயம் எப்படி இருக்கணும்? செம்மையா இருக்கணும். இருதயம் சரியில்லைன்னா, அதாவது எரோமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, இவர்கள் இருதயமும் மகா கேடுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம இளைப்பாறுதல் நல்லா இருக்கிறீங்களா? இப்ப எது பதில் வரல, சோதரம் சொல்லுங்க, நான் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். அனுபவம் இது நடந்தது. நல்லா இருக்கிறீங்களா சிஸ்டர்? நல்லா இருக்கிறீங்களா பிரதர்? சோதரம் பாசம் ஐயா சொல்லுங்க ஐயா. நான் சொன்ன பதிலுக்கு இது பதில் இல்லையே. நான் நல்லா இருக்கிறேன்னு கேட்டதுக்கு என்ன பண்ணணும்? நல்லா இருக்கிறதா சொல்லணும். அதான் தேர்ச்சுதல் இல்லை, அரவணைப்பு இல்லை, ஆதரவு இல்லை. இப்போ நான் அப்செட்டாக இருக்கிறேன், நான் மூடவிட்டாக இருக்கிறேன், நான் கைவிடப்பட்டிருக்கிறேன், நான் எஜிக்கு போயிட்டேன், நான் இப்போ என்ன பண்ணி தனிமையாக்கப்பட்டிருக்கிறேன். உன்னை ஆண்டவர் ஒரு நாள் தனிமையை விடுவதில்லை. நான் உன்னோடு இருந்து நான் உன்னை என்ன பண்ணுவேன், பலப்படுத்து, தைரியப்படுத்துவேன். எத்தனை பேர் நான் உங்களுக்கு காமிக்கிட்டோம். எனக்கு முன்னே உங்களுக்கு தெரியும் எத்தனை பேரை கர்த்தர் பலப்படுத்தினார், தைரியப்படுத்தினார், தேற்றினார் என்று சொல்லி. இன்றைக்கு நமக்கு இந்த தேதியிலே ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், சொன்ன காரியம் என்ன தெரியுமா? உங்களை தேற்றுவார். தேற்றுகிறவர் அழகு பார்ப்பார், அழகு பார்க்கிறவர் உன்னை அந்தஸ்துக்குள்ள நடத்துவார். நான் நாவல சொல்லலை, இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்றேன். நேற்று ஒரு ஊழியக்காரை வாழ்த்தினேன். அல்லேலூயா. அன்னைக்கு எலியாசர் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை அவன் தைரியமாய் அவன் எதிராளி இடத்துல சொன்னான். அவன் போன இடத்துல சொன்னான், என் எஜமான் கர்த்தர் செல்வ சீமானா வைத்திருக்கிறார் எலியாசர் சொன்னான். அது போல நேற்று ஒரு சந்திப்புல ஒரு ஊழியக்காரர் நான் என்ன பண்ணேன், அப்படியே வாழ்த்துட்டேன். அவர் அப்படியே என்ன பண்ணார், இன்னும் வாழ்த்துன்னு பிடிப்பையா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் உங்களை நல்லா வைத்திருக்கிறார், ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். இன்னும் ஆசீர்வாதமா இருக்கு. அதுக்கு முன்ன ஒரு கான்செப்ட் நடந்தது. அல்லேலூயா. நான் தேவனுக்கு என்ன பண்றேன், செலவிட்டு கொண்டே இருக்கிறேன், தேவனுடைய காரியங்கள் நோக்கமா இருக்கிறேன். அப்புறம் இந்த கான்செப்ட் வந்தது, தேவனுடைய பிள்ளைகளை
நம்ம தேர்ச்ச ஆள் இல்லை, நம்மளை தேர்ச்ச ஒருவர் இல்லைன்னு நினைக்காதீங்க. தேவன் தேர்ச்சுகிறவர். இங்க 3வது வசனம் சொல்லுது, யோவான் 14:3 சொல்லப்படுது. சீக்கிரம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற 2வது கான்செப்ட் இத்தோடு விட்டு போயிடல. தேர்ச்சப்படுகிறது மாத்திரமல்ல, அரவணைக்கிறது மாத்திரமல்ல, ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, தேவன் பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, உன்னை மேன்மைப்படுத்துகிறது மாத்திரமல்ல, இந்த பூமிக்குரிய காரியங்கள் அத்தனையும் கர்த்தரோனுக்கு சேர்ந்து மாத்திரமல்ல. 2வது ஒரு கான்செப்ட் நடக்குது. நான் போன இடத்துல உன்னையும் நான் சேர்த்துக் கொள்வேன். உண்மையா வாசத்தை முடிங்க. சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள். நான் போகிற இடத்தை திரும்பி பார்த்துனது. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீங்க, வழியை அறிந்திருக்கிறீங்க. அப்போ உங்களை தேர்ச்சுகிறவர் இன்னார் என்று உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியாதவர்கள் பார்த்தீங்கன்னா பிரசங்கிக்கல. நீங்கள் கர்த்தரை நல்லா ருசித்தவங்க, கர்த்தரை நல்லா அனுபவித்தவங்க, கர்த்தருடைய வல்லமையை ருசித்தவங்க, தேவ ஆசீர்வாதத்துல வாழ்ந்தவங்க, தேவனுடைய பிள்ளை. இப்போ தேர்ச்ச ஆள் இல்லை, அரவணைக்கு ஆள் இல்லை, எனக்கு ஆதரவு இல்லை சொல்லாதே. கர்த்தர் உன்னோடதான் இருக்கிறார். உனக்கு தைரியப்படுத்துவார், பலப்படுத்துவார், உன்னை மேன்மையை ஆக்குவார். மறுபடியும் விழுந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். எங்க தேற்றுவார்? 66:13 சொல்லும் பொழுது, நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீங்க. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? ஹல்லேலூயா. நான் தேடுவேன் உமது ராஜ்யம், உமது நீதியோ. தேடுவேன், நான் தேடுவேன் உமது ராஜ்யம், உமது நீதியோ. விகாலை தேடுவேன், கண்டடைகிறேன். ஆராதனை தேடுவேன், தரிசனம் காண்பேன். அதிகாலை தேடுவேன், கண்டடைகிறேன். ஆராதனை தேடுவேன், தரிசனம் காண்பேன். ஆயுள் தேடுவேன், அதை மகிழ்வேன். ஆதி கேட்டுவேன், நான் தேடுவேன். உயர்ந்தவானில் தேடு உதயமாகிறேன். தேடுவேன், ஆளுகை செய்வேன். உள்ளவனும் தேடுவேன் உமது நாமத்தை. உயிர்த்தெழுதலும் தேடியே உம்மிடம் வந்திடுவேன். உள்ளவனும் தேடுவேன் உமது நாமத்தை. உயிர்த்தெழுதலும் தேடியே உம்மிடம் வந்திடுவேன். தேடுவேன் உமது நீதியோ.